ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஸ்பர் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். அதுவும் என்ன சேலஞ்ச்? விஸ்பர் சேலஞ்ச். ஏய் சும்மாறா. இப்ப இந்த சேனலோட வீடியோ பாத்தீங்கன்னா விஸ்பர் சேலஞ்ச் தான். அதோட பார்ட் 2 பார்க்க போறோம். அந்த வீடியோல வந்துட்டு காமெடி நடிகர்கள் வச்சு செஞ்சிருந்தோம். இந்த வாட்டி வந்துட்டு ஆக்டர்ஸ் வச்சு நடிகர்கள் வச்சு செஞ்சிருக்கோம், மாஸ் டயலாக் வச்சு. ஆனா இதுல என்ன கதைனா, இப்ப நான் வந்துட்டு இப்ப சொல்லுத்தோலா நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்களா, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே அந்த டயலாக் வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் மாஸ் டயலாக் தான் தட்ட போறேன். இவங்க கண்டுபிடிச்சக்கு அப்புறம் 2 பேரும் இது யாரு உண்மையிலே சொன்னா அப்படின்னு கண்டுபிடிச்சா சும்மா கண்டுபிடிக்கலாம். அது வந்து சும்மா பண்ணுக்கு சும்மாலாம். ஆனா சொல்றதுதான் வந்துட்டு பாயிண்ட்ஸ். யார் பாயிண்ட்ஸ்? அது நாங்க முதல் வீடியோக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் வீடியோ செய்யலாம். அதுக்குள்ள 2வது வீடியோ நாங்க கண்டிப்பா செய்றோம், கோவப்பட்டுறாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கீழே சமைச்சே நான் டயர்ட் ஆயிடுவேன். லைட்டா வயிற்ற கலக்குது, அடிச்சா பறந்துருவேன். ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வந்து 5 டைலாக், இன்னொரு ஆள் வந்து 5 டைலாக்கை கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஆள் சொல்லும் போது 5 டைலாக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா சத்யா பாட்டு கேட்க போறாங்க. பாட்டு கண்டுபிடிக்க போறேன். பாட்டு இல்ல, டயலாக். சாரி, டயலாக் கண்டுபிடிக்க போறேன். நித்யா வந்துட்டு டயலாக் சொல்ல போறேன். 5 டயலாக். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த காமெடி டயலாக் சின்னதா தான் எடுத்தோம். அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கும். இந்த பார்க்க கூடாது, இந்த பாட்டு கண்டிப்பா நண்பர்கள்ல கூட நம்ப கூடாது. பாட்டு வந்து இந்த போன்ல இருந்து தான் தட்டுறேன். அப்புறம் டயலாக்கும் அதுல தான் பாக்குறேன். ஸோ இங்க பாரு, இங்க வந்துச்சிங்கன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி திருட்டு தில்லுமுள்ளு வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். போன கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. என்ன பாட்டே தட்ட முடியல, தட்டு கைப்பற்று. இந்த பாட்டு ஒண்ணுமே வளரல. என்ன அடைச்சிருச்சு. சீடா எவ்வளவு நேர்மையா இருக்க பாருங்க. வெளியானா அடைச்சிருச்சு. 2000 years. இந்த யூடியூப் மியூசிக்ல பாட்டு தட்டா வெளியே போனா வெளியே போயிருக்கு. ஸ்பாட்டிஃபை மாதிரி கேட்டுக்கிட்டே இல்லை. இப்போ ஸ்பாட்டிஃபை வந்து என்கிட்ட இல்லை, டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது பல யுகங்கள் எடுக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டம். அது கஷ்டம் இல்லை, லைன் இல்லாமல் கஷ்டப்பட்ட பாடு இருக்கு. ஆனால் இப்போ லைன் இருந்தும் இப்படி இருக்கு. தூக்கம் வருது இப்பன்னா எனக்கு. நாங்கள் வந்துட்டு அந்த மாஸ் டயலாக்கை மாற்றிட்டோம். ஏன்னா அந்த மாஸ் டயலாக்ல என்னமோ திருவிழான் இருக்கு, பொய்யின் இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியல. அதனால தளபதி டயலாக்கே போயிட்டோம். இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை. இப்போ அவங்க பாட்டு வந்துட்டு என்ன பாட்டு கேட்குறீங்க? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டயலாக் ஆரம்பிக்கிறேன். இந்த டைம் எப்போ வரைக்கும்னா, இப்போ அந்த பாட்டு வந்துட்டு 3 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ள. ஸோ இப்போ நீங்கள் பாட்டு ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா அது அந்த கட்டை வளரும். ஓகே, என்னடி சொல்லிடி. இப்ப பாட்டு வீடாக்க கூடாது. மூஞ்சி பார்க்க சிரிப்பு வருது. மூஞ்சி பார்த்த சிரிப்பு வருது. விளங்கும் விளங்காது. அப்புறம் நல்லா சொல்லிக்கிட்டு உண்மையாலேவா? பேரா சொன்னது கரெக்ட் தான். உண்மையாலே இல்ல இன்னும் கொஞ்சம். உண்மையாலே சொல்லி நீ கொஞ்சம் இப்படி பண்ணு. நான் என்ன அளவுக்கு நான் இந்த கீழே போடுறேன். கிழிச்ச உண்மையாலேவா?
டைம் முடிஞ்சிருச்சு. அது பாட்டு ஓடி எங்கேயோ போயிட்டு. பாதி வந்துட்டு நீ ஓகே ஒரு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொடுப்போம். எனக்கு சத்தியமா தெரியல. கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் வேர்ட் வேர்ட்டா. அந்த நாளுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கேன். வேர்ட்டு நான் ஃபுல்லாவே சொல்லல. வேர்ட் ஐ மீன் அந்த ஒரு சொல்லல. ஓகே எனக்கு வேற மாதிரி உ ரி உ ஊரியா இல்லையா? ஓகே காதல்ல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி உண்மையான உண்மையாலே உண்மையான பின்னாடி நான் சரியா சொல்லலாம். சொல்லல. ஓகே உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஷாஜகான். ஓகே இப்ப அடுத்தது. ஓகே தட்டுடா. லம் இல்ல வாங்கிட்டு I am we Wayna win I am okay I am படத்துல விஜய் வந்து எனக்கு எப்படி தெரியும்? I am waiting. மூணாவது. இது மூணாவது. தட்டு பாட்டு ஏதாச்சும். இதே ஒட்டன்னு நிறைய இருக்கு. தி இந்தாவா இந்தா லை கொஞ்சம் இன்னும் லை இந்த டிடி கொஞ்சம் மேல தே தே தா இல்ல இப்படி சொல்றியா இல்ல வார்த்தை சொல்றியா சொல்றியா? வார்த்தை. வார்த்தையா? ஓகே இந்தா. ஓகே இந்தா எல்லாம் என்ன இந்த அதுக்கப்புறம் என்ன கேசவா ஏண்டா சத்தியம் நீ இப்படி நான் இப்படிதான் இருக்கேன். அப்படி பண்ணி அவன் எதை படிக்கிறேன். இல்லைனாவா ஏண்டா என்ன கேட்டா கத்துறையா எனக்கு பாட்டு சத்தமா இருக்கு. கேட்டாவா ஏண்டா டைமே ஓடி இருக்கும் போல. போயிடுச்சு. என்ன கேளக்கடி இந்த ஏரியா அந்த ஏரியாவா ஏரியா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா. இந்த டயலாக் வந்து செம்ம ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கொஞ்சம் காமெடியாகவும் சொல்லுவாங்க. சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிஸ்கோ டப்புன்னு பார்த்து ஆரம்பி. ஓகேவா? சொல்லு. உன்னெல்லாம் உன்ன உள்ளம் உள்ளம் கவர் கல்வன் உ ல ட உ உலகமா உன்னலாம் அதே மாதிரிதான். என்ன வேற உண்ணலாம் உண்ணலாமா விஜய் எந்த இதுல உண்ணலாம்னு கூப்பிட்டாரு. மெதுவா சொல்லு. உ உ லா ல
டா கத்துற மெதுவா டா லா தா நா ஊனா லம் ஊனா லம் இன்னும் ஒரு வேர்ட் முன்னுக்கு இருக்கு. உன்னலம் எதுக்கு இப்போ விஜய் உன்னலாம் ஊன அந்த ஊனா அதுக்கப்புறம் ஒரு சொல்ல சொல்லு ஐ மீன் வேர்டா திருப்பி ஊனா அதுக்கப்புறம் வேர்ட் சொல்லு நீ என்ன பண்றீங்க எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது irritate ஆகுது. I mean, இது ஊனா டி டி உன்ன ஏவா பாட்டு முடிஞ்சிடும். உனக்கெல்லாம் நீ வந்து அந்த மின்னுக்கு வேர்ட் சொன்ன. இக்கா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் போலீஸ்கார பத்தாது வேற நான் பிடிச்சா ஆனா உண்மையில சத்தியமா கஷ்டமா இருக்கு. ஆமா நீட்டு தான். ஆனா முதல் டைலாக் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப நான் 5வது கடைசியா சாரிடி இந்த டைலாக் கண்டிப்பா தெரியும். தெரியாத ஆளே சொல்லுது இது வாய வச்சு தெரியும். நான் சொல்றேன் முதல்ல டைலாக்லாம் எனக்கே அவ்வளோ கொஞ்சம் தெரியாது. அந்த 1வது டைலாக்லாம் அந்த உயிரை தரதெல்லாம் இந்த டைலாக் வந்து கண்டிப்பா தெரியும். ஆனா நாய்க்கு என்ன பண்றாங்க பாப்போம். நாய்க்கு ஏன் விளங்குது ஆளையே ஏமாத்துறது. நீங்க என்ன டைலாக் சொன்ன மாத்துக்கு அதில் ஒண்ணுமே இல்லையா என்னங்கிட்ட நம்மளே ஏச்சிடும். இப்படிலாம் எப்படின்னா ஊவா ஒன்னா ஓ ஓயா ஊலியா ஒன்னு ஒரு ஓகே ஒரு இல்ல வர மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல வாயா ஒரு வாய் ஒரு மூக்கு ஒரு வாழ்க்கையா இல்ல ஒரு வாய் ஒரு நான் உள்ள நான் வந்து உன்னிப்பா கவனிக்கிறேன். வாளியா வாளி தண்ணி வாளி நீங்க யோசிங்களா விஜய் எந்த நேரத்துல ஒரு வாளின்னு சொல்லி அப்படிலாம் அந்த இடத்துல யோசிக்கிறேன். விஜய் ஓகே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு பிள்ளை இருக்கு. சரி நீ சொல்லு ஒரு வாட்டி சொல்லு வாட்டி முடிவு பண்ணிட்டா ஏன் இல்ல பிள்ளை அப்புறம் ஒரு வாட்டி முடிவு பட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இல்ல பிள்ளை ஒரே ஒரு டயலாக் மட்டும் பிள்ளை திருப்பி சொல்லு. இல்ல சொல்லு ஒரு வாட்டி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா இல்ல சரி இருப்பா ஒரு லாஸ்ட் ஒன்னு சொல்லு. நான் நீ சொல்ற நான் சொல்றேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா தோத்துட்டேன் பண்ணா ஆனா இது சொல்லணும். போயிட்டு இருக்கா இல்லையா இல்ல கரெக்டா சொல்லணுமே ஒரு டைலாக் இப்படி கரெக்டா சொல்லணும். அடுத்து நான் பாரு ஒன்று தெரியல எனக்கு என்ன வரும்னு தெரியல வருமானு கூட தெரியல. இப்ப நானும் என்ன டைலாக்ஸ் நான் வந்துட்டு வேற தேட்டர் சூர்யா டைலாக்கு சூரியகாந்தா சூர்யா டைலாக் அதான் முதல்ல பார்த்தது சூர்யா டைலாக் இல்ல சூரியகாந்த்னா நான் விஜயகாந்த். ஓகே ஒண்ணு ஓடா நீங்க மேல ஏத்துங்க கொஞ்சம்
ஒரு மெதுவா மெதுவா தா வா ரு ஒரு தவறு செய்தால் அதை திருத்தி தெரித்து ஒரு தவறை செய்தால் ஒரு அக்கா அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஹலோ வீடியோ செய்யும் போதுதான் அடிப்பீங்க. நான் வீடியோ கால்ல அடிச்சேன், பையன் முடிச்சிருக்கான். ஆமாவா? சரி, இது சத்தியக்கா அடி. கொஞ்ச நேரம் பாய், என் பையன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? உன் பையன் தருண் தருண் செல்லு இந்த வீடியோ காட்டா. ஓ, வீடியோ தானே பாக்குறியான்னு. நாங்க திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஒரு தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்ளவும். அது உண்மைதான். டப்புன்னு லைன் போயிடுச்சு என்னோட. ஓகே. ஒரு தவறு செய்தால் ஓகே அதை திருத்தி தெரிந்து செய்தால் அவள் தெய்வனா? நானும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கல, மெதுவா சொல்லு. இதுல மண்டை வேலை செய்ய மாட்டேது, கொஞ்ச நேரம் இருக்கு. அதுதான் போதும் எனக்கு நடந்துச்சு. இல்ல, எனக்கு வேற ஏதோ மண்டையில் ஓடிட்டு ட்ரை முடிய போது சீக்கிரம். ஏ கொஞ்சம் ஏதா சொல்லு. எல்லாரும் என்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேற நல்லா சொல்லு. என்னாலும் எல்லாரும் என்னாலும் என்னனாலும் எல்லாரும் மோத எழுத்து என்னது? ஏ ஏ ஏரா ரெண்டாவது எழுத்து. அது எனக்கு எப்படி சொல்றது இல்லை. எப்படி சொல்றேன் தெரியல. அரியா நான் சொன்ன உனக்கு தெரியுமா? சரி சரி, நான் முன்னாடி சொல்றேன். நல்லா நல்லா. ஏன் என்னாச்சு? பாட்டு பாதி ஓடிச்சு. என்னாலும் தெரியல. ஆனா பாதி கண்டுபிடிச்சா நான் மார்க்கல தேவையில்ல. என்றாலும் விட மாட்டேன். ரெண்டே வார்த்தை. அதுதான் போதும் எனக்கு நடந்துச்சு. ஜஸ்ட் 2 வார்த்தை. அதை இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருக்கலாம். பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி டயலாக்னா நார்மல், அந்த திருக்குறள் இந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கூடாது. அவரு அதான் பேசியிருக்காரு. ரொம்ப சும்மா அப்படியே நான் அடிச்சா 110 வெயிட் இல்ல பாக்குறியா பாருடா. கொஞ்சம் ரிலேட்டடா இல்லை. ஏன்னா முதல்ல டயலாக்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். பெருசா கொஞ்சம் சின்னதான். ஓகே. நீ முதல்ல இது உனக்கு தெரிஞ்சிடும். நீ முதல்ல பேசு. டைம் ஓட்டி அப்புறம் பாட்டு வேற நல்லா இருக்கு. நீ முதல்ல இரு. வாய் சொல்லி பேசு. வாயா அப்படிதான் இருக்கும். சரி இது பாரு. உன் வாய் இவ்வளவு அதோட இது நீ வேணா நீயே சொல்லி பாத்துக்கோ. நீ முதல்ல என்ன? ஒன்னல்ல என்ன இல்ல. நீ பாருங்க யோசிக்கிறேன். நான் சிம்பிள். ஓகேவா? நீ முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. பாட்டு நான் நான் ஓகே. இரு. மெதுவா வேகமா சொல்லு. ஐ மீன் ஃபுல்லா சொல்லு.
யாரோட? யாரோடையும் இல்ல. மெதுவாவே சொல்லு. கஞ்சாவா? நான் முதல் எழுத்து சொல்றேன். ஞா சா ரு உ சௌ சகு சசா சாக்கு சகு சகு சக்கு சக்குலாம் இல்ல. சஹு சஹுரேவா? ஓகே வெயிட் பண்ண. முதல்ல என்ன சொன்னா? நான் சௌ சகுல சருகேதானா? இந்த புது பேர் யாருக்காவது பிள்ளைக்கு புது பேர் வேணும்னா இந்த பேர் வச்சிருக்க. சா ரு உ சௌ சரு சகுந்தலாவா? சகுந்தலா எப்படி? நான் சகுந்தலா என்ன? நான் சி பாத்தீங்களா? அதுக்கே கன்ஃபியூஸ் இருக்கு. நீ முன்னே தாக்கிடு. நான் திரும்பி காதலால் என்னுள் நூறு சகுந்தலாவா? இது சா உ கு சா கு ரே நான் வாய் வலிக்குது எனக்கு. நான் சகுனி அல்லவா? நீ சகுனி இல்ல. நான் சகு ரா சகுரா சகுரத்தே. ஓகே இப்படினா ட்ரை பண்ணு. நான் சா கு அது உனக்கு வழங்குதா? பாட்டு ஒழுங்கா போதா இல்லையா? இல்ல கடகட சகு சகு ரே ரா தா சாகுரத்த நான் சாகுறதா? சாகுறதா இல்ல சாகுறத? நான் சாகுறதா? சாகுறதா நான் சாகுறதா? நீதானோ? நீ நானும் இல்ல. நான் சாகுறது இருந்தாலும் பாட்டி முடிய போகுது. இருப்பாவே வேணுமா? இதுதான் என் தனியோட. ஓகே இரு, நான் சாகுறது இருந்தாலும் நான் சாகுறத நீதானமா? நீ நானும் இல்ல. நான் சாகுறது இருந்தாலும் நீதான். இவ்வளோ முத சொன்னது நான் சாகுறது இருந்தாலும் சாகுறதா? நான் சாகுறத இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகுறதையும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகுறத இருக்குது எனக்கு. இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும். ஓகே எப்படிதான் நீ தான் ஜெயிச்சிட்ட. 2 மார்க்லாம். ஆனா வாயே வலிக்குது. அதுதான் நானும் கேட்டிருக்கேன். ஆனா என்ன படத்துல அது சொன்னா நீ சாவறதா இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும். சரி நான் சாவறதா இருந்தாலும் நீ தான் நான் தான் முடிவு பண்ணி. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிச்சு அவங்க தான் வின்னு அந்த 2வது இது சொன்னப்ப. ஸோ என்னது எங்க பாட்டை நீ படிக்கிறேன். அந்த பார்ட் 1 இருக்க அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்துட்டு அந்த 24 hours ஒருத்தவங்க செய்ய சொன்னாங்களா? அது கண்டிப்பா செய்யறோம், எங்களை மன்னிச்சிருங்க. 2வது இந்த சேலஞ்சோட பனிஷ்மெண்ட் வந்து நீங்களே சொல்லுங்க. சூடா இருக்கு ரொம்ப. மொத என்ன பனிஷ்மெண்ட் வருதோ அதை நம்ம செய்யலாம். ஓகே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எது வருதோ அது செய்யலாம். நான் தான் செய்வேன். ஸோ நானே செய்வேன். கொஞ்சம் பார்த்து கொடுங்க ப்ளீஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.